குரு வேலா பேசுகிறேன். புரட்டாசி மாத பலன் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி நேயர்கள் என்றாலே அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள், பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட மாட்டார்கள். அவருடைய ராசி லக்னநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் கூட கேதுவும் வீட்டிருக்கிறார், நீச சுக்கிரனும் வீட்டிருக்கிறார். ஆகவே சிறு உடல் உபாதைகளும் வலக்கண்ணில் பிரச்சனைகளும் ஏற்பட சிம்மராசி நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தனத்தை பொறுத்தமட்டு அவர்கள் முயற்சி பூராம் திருவினையாகும். 20ஆம் தேதிக்கு மேல் தனாதிபதி புதன் உச்சமிடுகிறார். முயற்சி ஸ்தானாதிபதி, வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி அடைகிறார். இந்த மொத்த காலங்களிலும் அவர்கள் தொட்டதெல்லாம் சில நேரம் தொடங்கிவிட்டது. நாளுக்குடையவர் புதையல் ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசிக்கு 11, லக்னத்திற்கு 11 வீட்டிருக்கிறார். அது ஒரு அற்புதமான காலம். திடீர் என்று தனப்பிராப்தி, பேர் புதையல் யோகம், லாட்டரி டிக்கெட் மூலமாக அவர்கள் செய்து வாங்கி வைச்ச ஷேர்ஸ் திடீர்னு ரைஸ் ஆகி அதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும். வாக்குஸ்தானத்தில் ஒரு மாதம் புதன் அற்புதமான நிலையில் இருக்கிறார். அங்கு பணத்திற்கு குறைவு இருக்காது, சந்தோஷங்கள் எப்பொழுதும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். நாளுக்குடைய ஒரு நல்ல இடத்தில் இருப்பதால் சொத்துக்கள் மூலமாக வெள்ளங்கள் வராது. பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். குழந்தைக்கு, தன்னுடைய பெரிய மகன், மூத்த மகனுக்கு தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் சிம்ம லக்ன ராசினியர்கள் இந்த காலத்தில் செய்வார்கள். சிம்மராசிக்கு 6 ஒரு வக்ரமா இருக்குமாறு எதிரிகள் கட்டுக்கடங்கி இருப்பார். ஆனால் 7 ஒரு வக்ரமாவது கணவன் மனைவி பிணக்கு, காதலை பிணக்க சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படுத்துவோம். லக்ன நேயர்களுக்கு ஏற்படுத்தும். கணவன் மனைவி சொல்வதை கேட்காமலும், மனைவி கணவன் சொல்வதை கேட்காமலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கொண்டு சண்டை செய்வார்கள். இதை நீங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை நோக்கி விரதம் இருக்கும் பொழுது இந்த சண்டை சச்சரவுகள் சற்றே குறையும். 8ஆம் இடத்தில் கூடிய கேது பகவான் வரவு செலவு ஸ்தானத்தை சற்றே பின்னடைய செய்வார். நீங்கள் கொடுக்கும் இடத்தில் சரியான வரவுகள் வராது, வாங்கிய இடத்தில் நீங்கள் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாமல் தலைக்குனிவு ஏற்படும். மிக ஜாக்கிரதையாக இருக்கும். தலைக்குனிவு என்பது செய்யாத தவறுக்கு தலைக்குனிவு. சிம்மராசினியர்கள் இந்த நேரத்தில் இருப்பார்கள். மற்றபடி 9 குடையவர் செவ்வாய் லாபத்தில் விட்டிருப்பதன் தந்தை மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும். பாக்கியம் பெறும். கோயில் புனித காரியங்கள் செய்வதற்குண்டான நேரங்களில் 10 குடைய சுக்கிரன் ஆட்சி 20ஆம் தேதிக்கு மேல் ஏற்படுவதால் தொழில் ரீதியான வெற்றியை பிறகு நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பொருந்தி இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். சந்திரன் 3, 6, 11 இந்த இடங்களில் சந்திரன் வரும் காலங்களில் உங்களுக்கு தன வருவாய் ஏற்படும். மொத்தத்தில் கணவன் மனைவி நண்பர்கள் மூலமாக, கூட்டாளிகள் மூலமாக பிணக்குங்கிற ஒரு பிரச்சனையை தவிர சிம்மராசினியர்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். நமஸ்காரம்.